அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தோழர் அமல்ராஜ் அவர்களுடைய 7வது நினைவு தினம். தோழர் அமல்ராஜ் குடும்பர் யார் அப்படின்னா, 1960 காலகட்டங்களில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் கீழவெண்மணி என்கின்ற அந்த கிராமத்தில் அன்றைக்கு விவசாயிகளாக, கூலி விவசாயிகளாக இருந்த மக்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த மண்ணுக்குரியவர்கள், தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் என்கின்ற வகையில் நெல்லை ஒரு அரைப்படி அதிகமாக கேட்டு ஒரு போராட்டம் நடக்கிறது. உரிமை போராட்டம் அது. அப்படி நடக்கிற போது அங்கு இருக்கக்கூடிய பண்ணையார்கள் அவர்களும் அந்த சங்கமெல்லாம் ஆரம்பித்து இந்த பூர்வக்குடி மக்களை ஒடுக்குகிற வேலையை அன்றைக்கு இருந்த பண்ணையார்கள் செய்தார்கள். அப்படி அந்த போராட்டம் வலுப்பெற்று பண்ணையார்களால் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிற போது அங்கு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களை கிட்டத்தட்ட 44 பேரை, குழந்தைகள் உட்பட, ஒரு வீட்டிற்குள் பூட்டி அவர்கள் தன் பாதுகாப்பாக இருப்பதாக கருதி கொண்டவர்கள் அந்த வீட்டுக்குள் போனதும் அவர்களை பூட்டி குடிசையை கொளுத்தி கிட்டத்தட்ட 44 உயிர்களை பலியை ஆக்கினார்கள். இந்த விஷயம் அன்றைக்கு இருந்த அரசுகள் சரியான விதத்தில் கையாளதன் காரணமாக நீதிமன்றம் வரை சென்று அந்த படுகொலைக்கு உள்ளாக்கின அந்த பண்ணையார்களை விடுதலை செய்தார்கள் இன்னும் கிட்டத்தட்ட 44 உயிர்கள் கருகி இறந்திருக்கிறது. அது நீதிமன்றம் சென்று ரொம்ப இன்னும் கொச்சையாக சொல்வதென்றால், பண்ணையார் இப்படிலாம் செய்ய மாட்டார் என்றெல்லாம் அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கங்கள், அதிகார கும்பல்கள் வெளிப்படையாக பேசி இந்த படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்காத வண்ணம் செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலைகளில் தான் அன்றைக்கு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து, ஒரு முழக்கத்தை முன்வைத்து, நக்சல்வாரி அமைப்பு இந்தியா முழுவதும் ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு அளவில் இருந்தது. பண்ணையார்களுடைய அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது பண்ணையார்களிடம் எக்கச்சக்கமான நிலங்கள் இருக்கும், மீதி எல்லாம் கூலி விவசாயிகளாக இருப்பான். ஆனால் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கானது அந்த நிலம். அவர்கள் பண்படுத்தி, அவர்கள் திருத்தி, அவர்கள் வேலை செய்து அத்தனை உழைப்பையும் சுரண்டி கொழுக்கிற ஒரு ஆட்களாக இந்த பண்ணையார்கள் தங்கள் அடியாட்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கின்ற அந்த முழக்கத்தை மையமாக வைத்து அந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் ஒரு அலையை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த 44 உயிர்கள் பலியானதற்கு ஆளுகின்ற அரசு சரியான தீர்ப்பு சொல்லாதன் காரணமாக மக்கள் மன்றம் என்கின்ற அந்த மக்கள் நீதிமன்றமாக அன்றைக்கு செயல்பட்ட இந்த நக்சல்வாரி அமைப்பினர் 1980ஆம் ஆண்டு இந்த படுகொலையை செய்து அரங்கேற்றிய கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவனை 44 துண்டுகளாக வெட்டி பழி தீர்த்த அதில் முக்கியமானவர் தான் இந்த அமல்ராஜ் குடும்பர் என்பவர். அவருடைய இந்த நினைவு தினத்தில் இந்த இடத்திலே தமிழர் நீதி கட்சியின் சார்பாக நாங்கள் நினைவஞ்சலி செலுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.